ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நான் ஃபர்ஸ்ட் வீடியோல என்னோட சேனல் பேர் சொல்லலை. அதே மாதிரி இன்னொரு தப்பும் பண்ணிட்டேன். என்னோட பேர் கூட நான் முழுசாக சொல்லலை. இப்போ சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. FRSR ஃபேமிலி சேனல்லேருந்து நான் உங்கள் ராபியா ஃபைசல் பாபு. ஃபைசல் பாபுங்கிறது என்னோட கணவர் பேர். அவர் இறந்துட்டாரு. அவர் இறந்தாலும் அவரோட பேர் நான் இருக்க வரைக்கும் என் கூட இருக்கணுங்கிறதுக்காக அவர் பேரை என் கூட நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து என் பேர் கூட அவர் பேர் இருக்கணுங்கிறதுக்காக என் பேர் கூட அவர் பேர் சேர்த்தி தான் இனிமேல் நான் வீடியோ போட போகிறேன். அதுக்கான ஒரு முயற்சி தான் இது. நீங்கள் வந்து என்னை ராபியா ஃபைசல் பாபுன்னு நீங்கள் அட்ரஸ் பண்ணலாம். நீங்கள் எதாவது கமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் அந்த பேர் சொல்லியே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோவை எப்படி சொல்லலான்னா, ஒரே வீடியோவில் 2 வீடு நீங்கள் பார்க்க போகிறீங்க. எப்படின்னா, உங்களுக்காக நான் 2 ட்ரீட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க, அது நல்லாயிருக்கும், உங்களுக்கு பிடிக்கும். இன்னொரு வீடியோ எதுக்காக அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன்னா, உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறதுக்காகத்தான். ஒரே வீடியோவில் 2 வீடு உங்களுக்காக நான் காட்ட போகிறேன். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுக்கணும். என்ன சொல்லியிருக்கேன், ஆதரவு கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாங்களா? வாங்க, லெட்ஸ் கோ. ஹலோ காய்ஸ், இதுதான் ஹவுஸ் ஓனர் வீடு. இந்த காம்பவுண்டில் ஒரு வீடு காலியாக இருக்குதுன்னு அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீட்டில் ஒருத்தவங்க குடி இருக்காங்க. இது வந்து மேலே ஒரு வீடு இருக்குது, படிக்கட்டு ஏறி மேலே போகணும். நம்ம பார்க்க வந்த வீடு கீழே தான் இருக்குது. இப்போ ஏன் படிக்கட்டு ஏறி மேலே போகிறோம்னா, அந்த வியூ உங்களுக்கு காட்டுறதுக்காக போகிறோம். பாருங்கள், வீடு பூட்டி இருக்குது. பாருங்கள், இங்கே காத்தோட்டமாக அழகாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற வீடு. இதுதான் சிங்க் இருக்குது பாருங்கள். இங்கே தண்ணி இல்லை, தண்ணி எடுத்து வச்சு தான் கழிக்கணும். அப்புறம் அடுப்பு வைக்கிற ஸ்லாப்பு, அப்புறம் பொருட்கள் வைக்கிற ஸ்லாப் இருக்குது, ஷோகேஸ் ஸ்லாப் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு விண்டோ இருக்குது. அப்படியே உள்ளே போனோம்னா 10க்கு 11ங்கிற மாதிரி ஒரு ரூம் இருக்குது. அதுலேயும் ஒரு விண்டோ இருக்குது. ஒன்றும் இல்லை, 2 விண்டோ இருக்குது. பாருங்கள், ஓட்டு வீடு தான், பார்க்குறக்கு அழகாக தான் இருக்குது. நல்லா காத்தோட்டமாக வெளிச்சமாக இருக்குது வீடு. இந்த மாதிரி வெளிச்சமான வீடுகள் கிடைக்கிறது பெரிய விஷயம். நல்லா இருக்குது. இங்கே வர்றவங்களுக்கு நல்லா கூலிங்காக இருக்கும், காத்தோட்டமாக. இது வந்து பாத்ரூமு, குளிக்கிறதுக்கு பாத்ரூமு. தனியாக லெட்டின் இருக்குது. இது அட்டாச்ட் இல்லை, தனியாக குளிக்கிறதுக்கு தனியாக, லெட்டின் தனியாக இருக்குது. அதில் நம்ம அப்படியே உள்ளே போனோம்னா இது வந்து இன்னொரு வீட்டுக்கு உண்டான குளிக்கிற ரூமு. இது வந்து அந்த 2 வீட்டுக்கும் சேர்ந்த மாதிரியான லெட்டின். 2 வீட்டும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பைப்பு உள்ளேயே இருக்குது, தண்ணி உள்ளேயே வந்துடும். நீங்கள் பார்த்து ரசித்த இந்த வீடை இன்னொரு தடவை பார்த்துட்டு வந்துடுங்க. ஹலோ காய்ஸ், பாருங்கள், இந்த வீட்டு முன்னாடியே ஒரு அழகான மாங்காய் மரம் இருக்குது. நான் உங்களுக்காக 2வது ஒரு வீடு காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா, உங்களுக்காக ட்ரீட் கொடுக்குறேன்னு சொன்னேன். அந்த ட்ரீட்டு தான் இது. நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக ஒரு வீடு செலக்ட் பண்ணி பர்மிஷன் கேட்கும்போது அங்கேருந்து ஒரு அக்கா வந்து, எங்கள் வீடு நீங்கள் வீடியோ எடுத்துக்கோங்க, நான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறேன், நாங்கள் குடியிருக்கிற வீடு தான், இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் சேனலில் எங்கள் வீடு வருமல்ல அப்படின்னு சொல்லி எடுத்துக்க சொன்னாங்க. பாருங்கள், நம்ம உள்ளே போயிட்டோம். அந்த அக்கா சொல்லும்போது கும்பிடு போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதுவே கொஞ்சம் வடிவேல் சார் காமெடியில் சொன்னோம்னா,
திண்ணையில் கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி இருந்துச்சு. பாருங்கள், ஃப்ரிட்ஜு, டிவி, பீரோ, ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. ஆனால் கண்ணாடி இல்லை, உடஞ்சிருச்சாட்ருக்கு, தெரியல. அப்படியே கீழே காட்டினா டைல்ஸு நல்லா ஒயிட் கலரில் டைல்ஸ் போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்குறக்கு. அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் போய் லெஃப்ட் எடுத்தோம்னா அங்கே வந்து அவங்க பையனோட ஃபோட்டோ மாட்டியிருப்பாங்களாட்ருக்கு. அப்படியே லெஃப்ட் எடுத்து மறுபடியும் ஒரு லெஃப்ட் எடுத்தோம்னா கிச்சன். பாருங்கள், கிச்சனில் அவங்க நீட்டாக வச்சுருக்காங்க கிச்சனை, நல்லா இருக்குது பார்க்குறக்கு. பாருங்கள், நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. மேலெல்லாம் பாத்திரங்கள் அடுக்கி இருக்குது, நிறைய சொம்புகள் இருக்குது, குக்கர் வச்சுருக்காங்க. கிச்சனுக்கு தேவையான எல்லாமே இருக்குது. அப்படியே நம்ம மேலே காட்டினோம்னா மேலே வந்து டைல்ஸ் பதிச்சிருக்காங்க செவுத்துலேயும், அதை பார்க்குறீங்க. நல்லா இருக்குது பார்க்குறக்கு. ப்ரௌன் அண்ட் ஒயிட் அந்த மாதிரி. அடுப்பு, சிலிண்டர் வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது தனியாகவே, அங்கே வச்சுருக்காங்க. அப்புறம் சிங்க் இருக்குது, சிங்க் க்ளீனாக இருக்குது, நல்லாயிருக்கு. அப்படியே வெளியே வந்தோம்னா அந்த கிச்சனுக்கு போகிறது ரைட் சைடில் ஒரு சின்ன சந்து மாதிரி போய் உள்ளே ஒரு ரூம் போகுது பாருங்கள். உள்ளே வந்து நம்ம போகிறோம் பாருங்கள். இது வந்து அவங்க பையனோட ரூமாமா. அவங்க பையனுக்கு ஒரு குழந்தை இருக்காமா. இந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு டிவி இருக்குது. அவங்க பையனுக்கு ஒரு குழந்தை இருக்காமா. அந்த குழந்தையோட சைக்கிள் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. சின்ன குழந்தை தான், 1.5 வயசு குழந்தையாமா சொன்னாங்க. பெட்டு கலர் சூப்பராக இருக்குது, ப்ளூ கலர். மர பெட்டு, மர பீரோ பார்க்குறக்கு. கீழே டைல்ஸு, அந்த மெரூன் கலர் கதவு எல்லாம் பார்க்குறக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அப்படியே நம்ம வெளியே வந்தோம்னா அடுத்தது என்ன பார்ப்போம், நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். பாத்ரூம் பார்க்க போகிறோம். பாருங்கள், இங்கே முன்னாடியே வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க. அப்படி கொஞ்சம் தூரம் போனோம்னா இங்கேயும் 2 குழந்தைங்க சைக்கிள் நிற்கிது. இங்கே ஒரு வீடு இருக்குது, இதுலேயும் குடியிருப்பாங்க போல் இருக்குது. ஆனால் அந்த வீடு நமக்கு பர்மிஷன் இல்லை. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா பாத்ரூம் பாருங்கள். மேலேயே சிண்டக்ஸ் வச்சு செட் பண்ணியிருக்காங்க. அப்படி கீழே பார்த்தோம்னா கீழே லெட்டின் இருக்குது, பாத்ரூம் அட்டாச்சாக இருக்குது. அப்படி இந்த பக்கம் பார்த்தோம்னா துவைக்கிற கல் இருக்குது, அது மேலே குடம் வச்சுருக்காங்க. அப்படியே வெளியே வந்தோம்னா பக்கத்துலேயே ஒரு மரம் இருந்துச்சு. அது என்ன மரம்னு மேலே நிமிர்ந்து பார்க்கும்போது முருங்கை மரம். முருங்கை மரத்தில் நிறைய கீரைகள் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த வீடியோவை இன்னொரு தடவை பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ வரைக்கும் பார்த்த வியூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இது மாதிரி வீடியோ உங்களுக்கு டபுள் ட்ரீட்டாக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக கண்டிப்பாக போடுவேன்.
கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். என்னோட வீடியோ நிறைய பேர் பார்க்கறதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் ஆரம்பத்துலேருந்து எல்லா வீடியோவும் இது ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்கேன், இனிமேலும் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் மறந்துடுவீங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக என்னோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாமா? பாய்.